டாஸ்மாகில் ஒருபோதும் ஊழலை அனுமதிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர்கள் மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்று வரும் வசூல் குறித்து புகார் அளித்ததற்காகவும் ஊடகங்களில் பேட்டி அளித்ததற்காகவும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்த விசாரணையின் போது ஆஜரான மனுதாரரின் வழக்கறிஞர் மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக பணியிலிருந்த ராஜேஸ்வரியும் திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியிலிருந்த செல்வமும் இணைந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் 5000 ரூபாய் வசூல் செய்ததாக கூறினார். இது டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றும் இதுகுறித்த புகாரின் பேரில் மேலாளர் ராஜேஸ்வரி வேறு துறைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மனுதாரரின் வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கவே மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிவதாக நீதிபதி தெரிவித்தார். எனவே டாஸ்மாக் தனது தவறுகளை உணர வேண்டும் என கூறிய நீதிபதி, மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையை ரத்து செய்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பரவி உள்ளது. இந்நிலையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களாக சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகையில் இருந்து கல்லடி மலைப்பாதை வழியாக மைசூர் செல்லக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகம், கூடலூர், மசினகுடி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன. சாலையில் விழுந்த பாறைகள் மற்றும் மரக்கிளைகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். அதேபோல் பந்தலூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இதனால் 1 மணி நேரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் கோடப்பமந்து என்ற இடத்தில் மழையின் காரணமாக வீடு ஒன்றில் 20 அடி உயரம் கொண்ட தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்தது. உடனடியாக அந்த வீட்டில் இருந்த 4 பேர் தப்பித்து அருகில் இருந்த வீட்டில் தஞ்சம் புகுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோல எல்க் ஹில் பகுதியில் 50 மீட்டர் தூரத்திற்கு ஒரு வீட்டின் அருகே திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டது. பயன்பாட்டுக்கு இல்லாத இடம் என்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உதகை அருகே இத்தலாறு பகுதியிலிருந்து பெம்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையிலும் நிலச்சரிவு ஏற்பட்டது. 100 அடி அகலத்திற்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக உதகை படகை இல்லம் செல்லக்கூடிய சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். காந்தல், முள்ளிக்குறை, பிங்கர் போஸ்ட், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வோர் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். கோவையில் தொடர் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவையில் நேற்று மாலை முதல் இரவு வரை கொட்டிய மழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கோவையில் அதி கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்த நிலையில் காந்திபுரம், பீடமேடு, குனியமுத்தூர், ஒண்டிப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நொய்யல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மாநகராட்சியின் 79வது வார்டு செல்வபுரம் பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இரவிலும் மழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கோவை செம்மேடு அருகே குடியிருப்புகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவிக்க நகரில் குடியிருப்புகளில் கழிவுநீர் புகுந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். தொடர் மழை காரணமாக கோவை எம்ஜிஆர் காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. போதிய வசதிகளின்றி கழிவுகள் அங்கேயே கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
நீலகிரி பகுதியில் பலத்த மழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மாயாற்றை கடக்க தெங்கு மரஹாலா கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம் மேற்கொண்டனர். இதனால் மாயாற்றை கடக்க புதிய பாலம் அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்கள் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. திறன்மிக்க நிதி மேலாண்மையால் தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்து வருவதாக சென்னை மாநகராட்சியின் பத்திரங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டக்கூடிய நிகழ்வு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி சார்பில் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடக்கூடிய நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை பங்குச்சந்தையில் பட்டியலிடக்கூடிய நிகழ்வை மணி ஒலித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பான திறன்மிக்க நிதி மேலாண்மையால் தமிழ்நாட்டின் நிதிநிலையை சீர் செய்து வருவதாகவும் மாநகராட்சியின் பத்திரங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டதன் மூலமாக மழைநீர் வடிகால் உள்ளிட்ட இன்றியமையாத உட்கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் திருச்சி, கோவை, திருப்பூர் ஆகிய மாநகராட்சிகளிலும் நிதி பத்திரங்கள் மூலமாக நிதி திரட்ட உள்ளதாக கூறினார். சென்னை மாநகராட்சி இப்போ நம்ம 200 crores வந்து முனிசிபல் பாண்ட் இப்போ ரைஸ் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் வந்து 100 crore ஈச், 50 crores அரௌண்ட் 100 crores ஈச் வந்து அவங்களும் பாண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. மழைநீர் வடிகால் பணிகள் மட்டுமல்லாது மற்ற பணிகளுக்கும் இதன் மூலமாக நிதி பெறலாம் என்றும் குமரகுருபரன் கூறினார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதும் திமுகவில் பாதி பேர் சிறைக்கு செல்வார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 126 அடி உயர கம்பத்தில் அதிமுகவின் கொடியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என சூளுரைத்தார். தம்பி சொல்றாரு 1000 கோடி நீங்க உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நீங்க உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையானை நீக்கப்பட்டு விட்டால் வடவேல் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களே தெரியாது. தனது குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை போல கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக கூறிவிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அமித்ஷா வீட்டிற்கு போகவில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் செய்யும் சேட்டைகள் சினிமாவில் கூட கண்டிராத நகைச்சுவை காட்சிகள் எனவும் அதை தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து அதிகம் ஸ்கோர் செய்வது யார் என ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் பழனிசாமியும் மாறி மாறி வியாபாரம் செய்து வருவதாக விமர்சித்துள்ள RS பாரதி, பாஜகவுக்கு தான் தமிழ்நாட்டில் எத்தனை கிளை கழகங்கள் என வினவியுள்ளார். டெல்லியில் கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக கூறிவிட்டு சாமி படத்தில் வரும் பெருமாள் பிச்சை கதாபாத்திரத்தை மிஞ்சும் அளவிற்கு கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி ஒதுக்கீடு பற்றி நேரடியாக வலியுறுத்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் மீது அவதூறு குப்பைகளை வீசி களங்கம் கற்பித்து விடலாம் என தப்பு கணக்கு போடுவதாகவும் தெரிவித்துள்ளார். தனது உறவினர்களுடைய வீட்டில் நடந்த ரெய்டுகளுக்கு பயந்து பாஜக கூட்டணியில் அதிமுகவை அடமானம் வைத்த பழனிசாமி, ரெய்டை பார்த்து எனக்கு பயமா என வீரவசனம் பேசுவதுதான் நடப்பாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று RS பாரதி விமர்சித்துள்ளார்.